இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் வடக்கு நோக்கிய சூறாவளி பயணம்தான் இப்பொழுது இலங்கை முழுவதுமே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. எந்த சேனல், எந்த யூடியூப்பை திறந்தாலும் அவர் எங்கு சென்றார், என்ன செய்தார் என்பதை வைத்து அடித்து துவைத்து விட்டார்கள். இது மக்களுக்கு இப்பொழுது ஒரு மனப்பாடமாக மாறிவிட்டது. ஸோ மக்கள் அனைவருக்கும் இது தெரிந்திருக்கும். அவர் என்ன ஜாழ்ப்பாணத்துக்கு சென்று என்ன செய்தார், பிறகு இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவில் என்ன செய்தார் என்பதை எல்லோரும் அனைத்தும் அறிவார்கள். இதில் முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருப்பது, வடக்கிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ஏன் செம்மணிக்கு செல்லவில்லை? செம்மணி தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார் நேற்று யாழ்ப்பாணத்தில். அதாவது செம்மணி மனித புதைக்குழியில் நடந்த அநியாயங்களுக்கான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் யார் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை அரசாங்கம் நேர்மையாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். அது ஓரளவு ஆறுதல் தரக்கூடிய விடயமாக இருந்தாலும், இவ்வளவு தூரம் சென்ற ஜனாதிபதி அந்த செம்மணி மனித புதைக்குழி இருந்த இடத்திற்கு சென்றிருக்கலாம் என்பதுதான் பெரும்பாலான தமிழர்களின் ஒரு நீதி விசாரணை, நீதி நியாயத்தை கோருபவர்களின் கூற்றாக உள்ளது. அதற்கு நீதிமன்ற உத்தரவு, நீதிமன்ற கடப்பாடு எல்லாம் தேவைப்படுகிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அதை இலகுவாக பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஜனாதிபதி வேண்டுமென்றே அதை தவிர்த்தாரா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த தெற்கில் சிங்கள ஊடகங்கள் எப்படி இந்த செம்மணி மனித புதைக்குழியை கையாள்கின்றன என்பது. அவர்களுக்கு ஒரு நகைப்புத்தனமான விடயமாகவும் ஒரு தேவையற்ற விடயமாகவும் தான் இது இருக்கிறது. ஸோ இது தமிழ் மக்களுக்கும் அங்கு உறவை இழந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் தான் தெரியும் இதன் உண்மையான உணர்வு பற்றி. அடுத்தவர்களின் உணர்வில் விளையாடுவது அல்லது அவர்களின் உணர்வை புண்படுத்துவது என்பது என்ன சொல்லுவது, அது ஒரு மனித கொலையை விட மிகவும் கொடூரமான ஒன்று. அப்படியான நிகழ்வுகள் தான் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஸோ இலங்கை முழு நாட்டுக்கும் ஜனாதிபதி ஒருவர் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அது ஒரு என்ன சொல்வது, தெளிவான ஒரு மெசேஜை அவர்களுக்கு கொடுக்கும். இல்லையப்பா, இங்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும், இதை நான் எப்படியாவது தீர்த்து விடுவேன் என்றும், இது நகைப்புக்குரிய விடயம் அல்ல என்றும், ஒரு சீரியஸான இஷ்யூ என்று அங்கிருப்பவர்களுக்கு, அதாவது தெற்கில் இருப்பவர்களுக்கு ஒரு சாட்டையால் அடித்த மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஜனாதிபதி அங்கு சென்றிருந்தாள். ஆனால் ஏதோ காரணத்துக்காக அவர் செல்லவில்லை. இருக்கட்டும், இருந்த போதும் அவர் நீதி விசாரணை நடத்தி உரியவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். யார் அந்த உரியவர்கள் என்று தான் தெரியவில்லை. அதை கண்டுபிடிப்பார்களா இல்லையா, அது வெளிப்படுமா இல்லையா என்பதுதான் அடுத்த பெரிய கேள்வி. $1,000,000 கொஸ்டின் என்று சொல்வார்கள், அதுதான் இது. அடுத்ததாக மண்டை தீவில் ஒரு கிரிக்கெட் மைதானத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார், போராளிகள் கிரிக்கெட் பார்த்ததாக சொல்லி. ஆம், அந்த கூற்றும் தற்பொழுது ஒரு விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அதாவது இவர் யாரை போராளி என்று சொல்கிறார் என்று. அதாவது அவர் குறிப்பிட்டது 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ண இறுதிப் போட்டி. ஸோ 96ஆம் ஆண்டு என்றால் யார் அங்கு போராடி கொண்டிருந்தார்கள் என்பது உலகம் அறியும், அனைவரும் அறிவார்கள்.